ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் இன்றைக்கி நிறையா குளிருங்க. ஊட்டியில் இருந்த மாதிரி குளிர் அடிக்குதுங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜு பக்கம்தான். எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே பாலம், ஆற்றுக்கு கீழே ஆறு. அதெல்லாம் நிறையா குளிராக இருக்குது. அவங்க பேசும்போதே தெரியுமா உங்களுக்கு நடுக்கம்? ஆமாம். இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா சொட்டர் போட்டுப்பேன். ஏன்னா இப்போவே குளிருங்க. கை தண்ணி பட்டாவே குளிருது. அவ்வளோ குளிர். நடுக்கத்துலேயே தெரியுமா உங்களுக்கு? நடு ஜாமம் ஆச்சுன்னா பயங்கரமான குளிருங்க. ஜிடிபி யூடியூப் சேனல். எங்கள் சேனல் ஜிடிபி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. உங்கள் ஊரில் எப்படி குளிருன்ட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். தரமான சம்பவம் இருக்கிறது. நாளை பாருங்கள். நிறைய வீடியோ வருங்க. லென்த் வீடியோ வரும், ஷார்ட் வீடியோ உங்களுக்கு சாக்கா வரும். அப்புறம் லைவ் எல்லாமே வருங்க. சின்ன சின்னதாக பாட்டு எடுத்து ஷார்ட் வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். அப்புறம் லென்த் வீடியோ வரும். நிறைய பேர் நம்மளை வச்சு சேவன்னு இருக்கிறாங்க. நான் நிறையா வீடியோ வந்து நான் வச்சு செஞ்சு என்ன பேசலான்ட்டு சொல்லிட்டு பேசிட்டு அப்படியே போகலாம். நான் என்னை வச்சு செய்யணும்னு நிறைய பேர் இருக்கிறானுங்க. நான் வச்சு செய்கிற பாருங்க. பேசுங்க. அவ்வளோதாங்க, சாப்பிட்டாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு அப்படியே தூங்க வேண்டியதாங்க. ஆனால் வாக்கிங் வெளியெல்லாம் போகல, வீட்டுக்குள்ளேயே ஒரு கொஞ்சம் நேரம், ஒரு 1/2 மணி 1/4 மணி நேரம் நடப்பேன். அவ்வளோதாங்க. குளிருங்க. ஆனால் வெளியெல்லாம் போனால் நெடுக்க எடுத்துக்குங்க. அவ்வளோதாங்க. பாய்ங்க. தலைவர் பிறந்தநாள் இன்னைக்கு ரஜினி பிறந்தநாள். இன்னைக்கு இல்லைங்க, நாளைக்குங்க. சரி, நீங்கள் இன்னைக்கு இல்லைங்க, 12/12. நாளைக்கு தலைவர் பிறந்தநாள். ரஜினி பிறந்தநாள். ரஜினி பிறந்த இன்னைக்கோ நினைச்சிட்டேன். ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லுங்க. வயசுக்கு மரியாதை, அதாவது ரஜினி சார் வயசுக்கு மரியாதை கொடுக்கணும். அவங்களுக்கு இனிய இல்லை, நேற்று பிறந்த பசங்களாம் வந்து எனக்கு காலைல விழுந்து கும்பிடணும், என்னை புரோன்னு கூப்பிடணும், நம்மளுக்கு வந்து தலைவான்னு கூப்பிடணுங்கிறானுங்க. சாரே அப்படிவாங்க. காலம் மாறிடுச்சு. கடவுளால் இருக்குதா? சாமியால இருக்குதா? இல்லை சாமி இருக்குதா? சாமியெல்லாம் இருக்கு. இல்லை, அதான் கேட்குறேன். சாமியெல்லாம் இருக்குதா? சாமியெல்லாம் இருக்குது. எங்கே இருக்குது? கோயில் தான் இருக்குது. இங்கே வந்து 20 வயசு பசங்கள்லாம் வந்து நான் தான் கடவுள்னு சொல்கிறானுங்க. அப்படி தானே? ரஜினி சாருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஏன்னா வயசுக்கு என்னைக்கு மரியாதை கொடுக்கணும். எங்கள் வீட்டில் வந்து ரஜினி ரசிகருங்க. ஏன்னா எப்பவுமே ரஜினி ரோல் மாடல் நான் தான். ஜெயிலர் ரோல் மாடல் நான் தான். ரஜினி படம் எது வந்தாலும் நாங்கள் பார்த்து எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்குறோம். எப்பவுமே ரஜினி ரசிகருங்க. எல்லாத்துக்கும் மரியாதை கொடுப்போம். ரஜினின்னா அவ்வளோ இஷ்டங்க இவங்களுக்கு. எப்பவுமே ரஜினி ரசிகர்னா அவங்களுக்கு ஒரு மரியாதைங்க. அவங்களுக்கு படம் போட்டாலும் சரி, பாட்டு போட்டாலும் வயசுக்கு எப்பவுமே மரியாதை பார்த்துருவாங்க. அந்த பாட்டை கேட்டாவே மன நிம்மதியாக இருக்கும் அப்படின்ட்டு உட்காந்து கேட்டுட்டு தான் அந்த இடத்த விட்டு போவாங்க. ரஜினின்னா அவ்வளோ இஷ்டங்க இவங்களுக்கு. வயசுக்கு எப்பவுமே மரியாதை கொடுக்கணும். வந்து இப்போ 20 வயசு பையனுக்கும் 75 வயசு ஆளுக்கு மரியாதை கொடுக்கணும். எப்பவுமே 20 வயசு ஆளுக்கு 75 வயசு ஆளுக்கும் ஒரு மரியாதை கொடுக்கணும். இப்போ 20 வயசு ஆள் வந்து 75 வயசு ஆள் வந்து கால் விழுக்கணும்னா எப்படி சொல்லுங்க? எப்படிங்க? தலைகீழாக மாறி எல்லாமே வாயில் தானே சாப்பிட்றோம். எல்லாம் தலைகீழாக மாறி இல்லை சொல்கிறேன், தலைகளாக மாறிடுச்சுன்னு சொல்கிறாதீங்க. ஒரு நியாயம்னு ஒன்று இருக்குது. கடவுள்னு இருக்கிறாங்களே. கடவுளெல்லாம் இருக்காங்க. கடவுளெல்லாம் கோயில் அங்கேயே இருக்காங்க. மனுஷராக பார்த்து எதுவுமே சரியில்லை. நடக்கட்டும். நன்றி. ரஜினி சாருக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்த்த வயதில்லை.